இப்போ கேட்கறதுக்கு வாயே கிழிஞ்சும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒட்டியாச்சா? இப்போ நம்ம டீ பார்த்துட்டே சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட்னு பார்த்துருப்பீங்க. அதுலேயே முக்கியமா பார்த்தீங்கன்னா லைஃப் ஹேக்கிங் சொல்லி சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு வேலை செய்யணும்னா அதை இன்னும் சுலபமாக செய்யறதுக்கு சில ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. அது சில விஷயங்கள் வந்து ஃபன்னாகவும் இருக்கும், சில விஷயங்கள் வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் சில வீடியோக்களை எடுத்து இந்த வீடியோவில் அது நம்ம செஞ்சோம்னா, அதாவது ரியல் லைஃப்ல அவங்க செஞ்சுற மாதிரியே நான் ரியல் லைஃப்ல செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சில ஐடியாஸ்களை எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா விஷயம்? இந்த வீடியோ செம ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டன் அப்படியே தட்டி விட்டுருங்க. இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் நம்ம வேலைக்கு கிளம்புறப்ப சில விஷயங்கள் வந்து மறந்து போயிடும். அதனால ரெகுலரா செய்ய வேண்டிய வேலைகளை எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும். அதுக்காக இங்க ஒரு லைஃப் ஹேக்கிங் ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, மார்னிங் பிரஷ் பண்றதுனால சில பேருக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கும், சில பேர் பண்ண கூட மாட்டாங்க. ஆனா அதையும் வந்து எப்படி ஈஸியான வழியில பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த லைஃப் ஹேக்கிங் வந்து ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டபுள் எக்ஸ் பிரஷிங். அதாவது என்னன்னா, 2 பிரஷை சேர்த்து வச்சு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா டைட்டா கெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரஷ் பண்ணோம் அப்படின்னம்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு பிரஷை வச்சுட்டு மேல ஒரு டைம் பண்ணணும், கீழே ஒரு டைம் பண்ணணும் அப்படின்னு வந்து டயத்தை வேஸ்ட் பண்றதை விட 2 பிரஷா இருந்ததுன்னா மேலையும் பண்ணிக்கலாம், கீழையும் பண்ணிக்கலாம். நிறைய போடுறது சேம் டைம்ல இது செம ஐடியாவா தான் இருக்கும் நம்மளுக்கு தோணுது. உண்மையிலே இது டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுதா இல்ல நம்மளுக்கு வந்து இது வந்து எரிச்சல் ஊட்டுதா அப்படிங்கறத நம்ம இப்ப செஞ்சே பார்த்துடலாம். வாங்க செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட 2 பிரஷ் இருக்கு, ரப்பர் பேண்ட் இருக்கு. இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரஷ் ஒன்று போல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு போட்டுக்கிறோம். போட்டாச்சா? இப்போ பேஸ்ட் வச்சு இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணலாமா? இது ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நிற்கணும். சரி, 2 கையா பிடிச்சிட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உள்ள புரியுது. இப்போ கேட்கறதுக்கு வாயே கிழிஞ்சும். இது செய்த மூலம் வாயில உள்ள அழுக்கு கிளீன் ஆகுதுலையோ கண்டிப்பா நம்ம வாய் கிழிஞ்சிரும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னம்னா, இது வந்து டைம் வேஸ்ட். முதல் 2 பிரஷை எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு அதை டயத்தை வேஸ்ட் பண்றது கூட அதுங்களே நம்ம பாதி பிரஷ் பண்ணி வந்துடலாம். இது வேலைக்கு ஆகாது. அடுத்த ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல ஃபேமிலியோடயோ வந்து மூவி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, லைவ்ல கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பார்ப்போம். அதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நம்ம கையில வச்சிருக்க ஸ்நாக் காலி ஆயிடுச்சுன்னா பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேணா நீ போய் எடுத்துக்கோ, நீ போய் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டயத்துல தான் நம்ம மூளை வந்து பிரில்லியண்டா யூஸ் பண்ணி எப்படி இந்த சிரமத்தை வந்து போக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த வீடியோல ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க பாருங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, நம்ம டிஷர்ட் பூரா வந்து நம்ம ஸ்நாக்ஸை வந்து அப்படியே எடுத்து வந்து ஒட்டி 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 நமக்கு தேவைங்கிறப்ப அதை பிச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், உங்ககிட்ட வந்து எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, நீங்க போய் யார்ட்டையும் கேட்க வேண்டாம், எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இதை நம்ம செஞ்சு பார்க்க போறோம். இது பயனுள்ளதா அப்படிங்கறத வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் ரெடி, டபுள் சைஸ் டேப் ரெடி. இப்போ நம்ம ஒட்டி இந்த வீடியோவை எக்ஸிக்யூட் பண்றோம். இப்போ இந்த ஒரு டேப் எடுத்துக்கிட்டு இதை லைட்டா இப்படி கட் பண்ணி நம்மளோட இந்த இடத்துல இந்த சிப்ஸ் பாக்கெட்ல இப்படி ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வச்சுட்டு இந்த டேப் எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இதை எடுத்து அப்படியே நின்றுச்சா? இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இது பண்றோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒட்டியாச்சா? இப்போ நம்ம டீ பார்த்துட்டே சாப்பிடலாம். ஐடியா சூப்பர்.
உண்மையிலே இது வந்து செம்ம பண்ணாதாங்க இருந்தது. அந்த டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டுறப்ப தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மற்றபடி எடுத்து சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அதனால இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமை தேவை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒட்டுறதுக்கு மட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம லைவ்ல வந்து கிரிக்கெட் பார்க்குறப்ப வந்து அந்த ஆர்வ கலர்ல எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பார்சியலாக வந்து ஒரு நல்ல ஐடியா இருந்தாங்க தோணுது. அடுத்த லைஃப் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்குமே ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போனோம்னா எக்ஸசைஸ் பண்ணி கையில் உள்ள ஆர்ம்ஸை வந்து அப்படியே நம்ம இப்படி தூக்கி காமிச்சோம் அப்படின்னோம்னா சூப்பராக இருக்கும். அதை ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்பட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. ஜிம்முக்கு போனோம்னா குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாசமாவது ஆகும் உடம்பை ஏற்றுறதுக்கு. அதுக்கு தான் இங்கே லைஃப் ஹேக்கில் ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கையில் நம்ம ஆர்ம்ஸுக்கு 2 பக்கமும் வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த சதை வந்து அப்படியே தூக்கி பபுள்ஸ் மாதிரி நல்லா தூக்கி காட்டும். பார்க்க நம்மளும் வந்து இப்படியே தூக்கிட்டு சுதாகர் கோபி அந்த சேனல்ல வர்ற மாதிரி வந்து பார்த்துல அப்படின்னு நம்மளும் தூக்கிக்கிட்டு அப்படியே தூக்கி காமிக்கலாம். இல்ல அது செஸ் கிளாஸ் போட்டேன். சரி, அல்லது கை ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இப்படி போயிடுச்சு. அப்படியா? எப்படி அப்படி போகும்? இது வந்து ஒரு ஈஸியா தான் இருக்கு. இதையும் செஞ்சு பார்த்துருவோம். வாங்க செஞ்சு பார்ப்போம். இப்போ இந்த ஜிம்முக்கான எக்ஸ்பெரிமெண்ட் செக் பண்ணி போறோம். செல்லோ டேப் ரெடியா இருக்கு. இப்போ பார்ப்போம். பாத்தீங்களா? இப்போ தெரியுதா எவ்வளவு ஈஸியா இருக்கு? இந்த 2 பக்கம் ஒட்ட போய் நம்மளுக்கு ஈஸியா தெரியுது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சரிங்களா? இந்த பக்கமும் நல்ல ஆம் தெரியுதா, இந்த பக்கமும் நல்ல ஆம் தெரியுதா? இப்போ பார்த்தா நல்லா தெரியுதா? பெஸ்ட் ஐடியா தான். ஆனா ஒண்ணுக்காக மட்டும் தான் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சோதிக்காதீங்க. இது வந்து லைஃப் ஹேக் ஐடியா மாதிரி தெரியல, சும்மா ஃபன் மூமெண்ட். வீட்டுக்குள்ள ஃபன் மூமெண்ட், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸை வந்து கலாய்க்கிறதுக்கு இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கும். பட் வந்து இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா உடம்புல ரத்த கட்டு தான் வருமே தவிர வந்து இது வந்து உங்கள் ஆர்ம்ஸ் எல்லாம் தூக்கி காட்டாது. இதனால வந்து நோ யூஸ். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான். இதில் லைஃப் ஹேக்கிங் ஒண்ணுமே இல்லை. அடுத்த லைஃப் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி நிறைய பேர் போட்டிருப்போம். நான் போடலை, நிறைய பேர் போட்டுக்கப்போ இப்படி கூலிங் கிளாஸையோ இல்லை வந்து நம்ம அந்த சோடாப்பட்டி கண்ணாடியோ மேலே தூக்கி போடுவோம். தூக்கி விடப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் என்ன எப்படி வந்து அதை வந்து மேலே நிப்பாட்டி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு சிறந்த ஐடியா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம அந்த வீட்டில் வந்து ஆங்கர் ஒரு ட்ரெஸ்ஸை தொங்க விடுறதுக்காக ஒரு கிளிப்பை ஒன்று சவத்தில் மாட்டி வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த கிளிப்பை எடுத்து நெத்தியில் ஓட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு மாட்டிக்குங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. செஞ்சு பார்ப்போம். இப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நின்னா மேலே வச்சோம்னா அப்படி விழுந்துட்டே இருக்கு. நம்ம ஒர்க் பண்ண ரொம்ப இடத்துல இருக்கும். அதுக்கு தான் அவங்க சொன்ன ஐடியா படி அதே கிளிப்பு. இப்போ இதை நம்ம ஒட்டு எடுக்கணும். இது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, இதில் கிளிப்போட இந்த டேப்பு அது எடுத்து ஒட்டிக்கலாம். இப்படியே போய்க்குதான் என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எடுத்து இப்போ நம்ம இப்படி விழுது தேவையில்ல. இப்படி வச்சு நம்ம வாட்டில் எப்படி ஐடியா நம்ம வாட்டில் எது வேலை பார்க்கலாம். எந்த இப்படி மண்டே ஆட்டினாலும் எப்படி ஆட்டினாலும் விழுவே விழுகாது. என்ன வெளியில தான் போக முடியாது. இந்த மாதிரி சின்ன மாஸ்க் அதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படியே வந்து நம்ம போட்டு அப்படியே போகலாம். ஓகேவா? அருமையான ஐடியாங்க. இது வந்து கண்ணாடி மட்டும் தூக்கல, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்ல ஒரு கர்ச்சீஃபையோ இல்ல வந்து நம்ம பெல்ட்டோ ஏதோ போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுவும் ஒரு பார்சியலா வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கையில இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். வெளியில இப்படி போயிடாதீங்க. என்னடா நல்லா இருந்த பையன் திடீர்னு எப்படிடா பைத்தியக்காரன் ஆயிட்டானே அப்படின்ட்டு வந்து தெருவில் உள்ள நாயெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இது ஒரு ஃபன் மூமெண்ட்டுக்காக நல்லா இருக்குமே தவிர லைஃப் ஹேக்கிங்லாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. இப்போ பார்க்க போற ஐடியா வந்து எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யாராலையுமே யோசிக்க முடியாது. அப்படி மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, சில டைம் நம்ம வந்து எழுதிக்கிட்டு இருப்போம், நம்ம கை பிசியா இருக்கும், நம்ம மடியில் லேப்டாப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போனை வந்து காதை வச்சு ரொம்ப நேரம் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி என்ன டயத்துல பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு செல்லோ டேப் எடுத்து நல்ல தலையோட சேர்த்து சுத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம பாட்டில வந்து கையும் வேலை பார்க்கும், காலும் வேலை பார்க்கும், எல்லாம் வேலை பார்க்கும். ஆனா காதுல அது பாட்டில இருக்கும். சில ஆமா, நீங்களா யாருடா? அறிவாளி என்ன சொல்லுவாங்க, இதுக்கு ஹெட்செட் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்செட்டை தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்து கழுத்துக்குள்ள மாட்டி ப்ளூடூத் இருந்து அதை கனெக்ட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப சிரமம். இதுதான் ஈஸியான வழி அப்படிங்கிறது நான் சொல்லல, அந்த லைஃப் ஹேக்கிங் ஐடியா சொல்லுது. சரி, இந்த முட்டாள்தனத்தையும் நம்மளும் செஞ்சு பார்ப்போம் எப்படி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இப்படிதாங்க ஒழுகுது. இதுக்குதான் நம்ம ஆள் சொன்ன மாதிரி ஐடியாவை இதை வச்சு ஒரு டேப்பை ஒட்டி விட்டுறலாம்.
எப்படி இது நல்லா இருக்கு ஐடியா. இப்ப நம்ம வாட்ல லேப்டாப்லயே ஒர்க் பண்ணிக்கலாம், சேம் டைம் நம்ம எழுதியோ வச்சுக்கலாம். அது பாட்டு போன் வந்தா கூட இப்படி அட்டன் பண்ணி இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இதுக்கு ஹெட்செட் போட்டு கழுத்துக்குள்ள போய் அது இங்கிட்டு போனா வயரும் இடைஞ்சலா இருக்கும். நம்ம இதுனா அழகா இப்படி ஒட்டி வச்சுட்டு எங்கனாலும் இப்படி எரிஞ்சு போய் கூட நம்ம வாட்ல பேசிக்கிட்டு வந்து அழகா உட்காந்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா என்ன, வீட்டுக்குள்ள பைத்தியம் முடிச்சிருச்ச பையனுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. வெளியில போனா நாய் கருத்தும். நல்ல ஐடியா தாங்க. ஆனா பட் வந்து கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருந்தது. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பார்த்து வந்து என்னடா ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. வீடியோ எடுக்கல, என்னடா இவனுக்கு ஆச்சு, திடீர்னு இப்படி எல்லாம் யோசிக்கிறானே, நல்லா இருந்தானே கொஞ்ச நாள் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே இதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அடுத்து வந்து பையனை வந்து அப்புறம் மந்திரிக்கை தான் கூட்டிட்டு போவாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்காக பண்ணுக்காக இது நல்லா இருந்திருந்தாங்க நம்ம சொல்ல முடியும். மற்றபடி லைஃப் ஹேக்கிங் ஒண்ணுலாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து செம ஃபன்னா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது லைஃப் ஹேக்கிங் அந்த ஐடியாஸ் இருந்து அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. அதுல சொல்லுங்க, இல்லைன்னா டேக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல அதை எடுத்து அந்த லைஃப் ஹேக்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வீடியோல சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.